இன்றைக்கு மலைவாழ் மக்கள் இன்றைக்கு நெசவுத்துறை சேர்ந்த நெசவாளர்களுக்கு வாயிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர் உடன்பட்டு அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி 2021 11க்கு 10 தொகுதி வென்ற மாவட்டம் அதிமுக. ஸ்டாலினால 2021 தப்பித்தவரே முதலமைச்சராக இருக்கார். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான். அதே போல 2021 வரை 2011 வரை நம்முடைய சேலம் மாவட்டம் முழுவதும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதும் மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலைகள் எல்லாம் செஞ்சு இவையெல்லாம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக இணைந்து இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய கூட்டணி சார்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி பி. உஷாராணி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து நம்முடைய சின்னம் ஒன்பதம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவளி சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி 2 இலக்கு. ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குது. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கலையே உண்மைதான். ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி. அப்படித்தானே திமுகவில் 2021 கட்சியில அந்த திமுக கூட்டணி வச்சதோ அந்த கட்சி தான் எப்ப கூட்டணி வைக்குது. ஆனா அந்த பத்திரிகையாளர் ஊடகம் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அறக்குறையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொறுத்தவரை திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்க வச்சதோ அதே கூட்டணி தான் இப்போதும் அந்த கூட்டணியிலே தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, எந்த கட்சி போய் சேர்ந்துருக்குது? தேமுதிக. நாம கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் போது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவங்க உதவி பண்ண நம்மளே பேசுறாங்க. பேசட்டும், தவறில்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்க அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்று அந்த பதிலை நிச்சயம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோம் அவரெல்லாம் ஏனில ஏற்றிடும் போது ஏற்றுகிற கட்சி திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனில ஏற வரைக்கும் பார்த்து குச்சிட்டு போகும்போது ஏணி குடிக்கும். அப்படிப்பட்ட கட்சி தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி என்னப்பா இஸ்லாமிய கட்சி சேர்ந்திருக்கு. அது நிலைமை என்ன? 2021